அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கருவாட்டு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், கொத்தவரங்காய், கருவாடு, அப்புறம் தேவையான பொருள்லாம் உங்களுக்கு என்னென்ன காய்கறி சேர்த்துக்கலாமோ அந்த காய்கறிலாம் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டுலாம் இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கண்ணாடி பதம் வந்த பிறகு அப்புறம் இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு கொஞ்சம் தக்காளி மிக்சியில் கொஞ்சம் அடித்து வச்சுருக்கேன். ஏன்னா முழுசாக போட்டால் கொஞ்சம் மசாலா காணாது. அதனால் சும்மா நான் வைக்கிறது கொஞ்சமாக தான், குழம்பு கிரேவி மாதிரி கொஞ்சமாக வைக்கிறேன்னா அதனால் தக்காளி மிக்சியில் அடிச்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் இந்த சேர்த்த பிறகு கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் எப்பொழுதும் குழம்பு கொஞ்சம் திக்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நேற்று எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ, ஆனால் நேற்று அப்லோடு பண்ண முடியல, நேரம் இல்லை. அதனால் இன்றைக்கி அப்படியே வேலையை பார்த்துட்டு உங்களுக்காக இது ட்ரை பண்ணுறேன். நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தான் மல்லித்தூள் போடுறேன். ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ மசாலாவும் சேர்த்த பிறகு இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வைக்கிறது கொஞ்சமாக தான் வைக்கிறேன், எப்பொழுதும் கொஞ்சமாக தான் செய்வேன். ஒவ்வொருத்தவங்க நிறைய செய்வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி, வெங்காயம், தக்காளிலாம் கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மசாலாவும் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் குழம்பு. அப்போதைக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ புளிப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. எடுத்து நம்ம கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கருவாடை சேர்த்துக்கும். ஆல்ரெடி உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க, அது நான் சொல்ல மறந்துட்டேன். முன்னே போட்டிருப்பேன். வேலை பார்த்துக்கிட்டே பேசுகிறேன்னா அதனால் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கு வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஆனால் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். டாட்டா பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.